ஹை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இறைவனை வழிபடுறதுக்கு சிறந்த மாதங்களில் ஒன்று கார்த்திகை மாதங்க. இந்த மாதத்துடைய சிறப்புகளை வசிஷ்டர் ஜனக மகாராஜர் வேண்டிக் கொண்டபடி உபதேசித்ததாக சொல்லப்படுகிறதுங்க. கார்த்திகை மாதம் பற்றி ஸ்கந்த புராணத்தில் 30 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் கார்த்திகை அப்படிங்கிற உடனேயே தீபம் தான் நினைவுக்கு வரும். விளக்கேற்றி இறைவனை வழிபடுறதுக்கு உகந்தவை கார்த்திகை மாதத்துடைய நாட்கள். விளக்கேற்றுவதுடைய மகிமையை விரிவாக விளக்க இருக்கிறது கார்த்திகை மகாத்மியம் அப்படிங்கிற நூல். கார்த்திகை சோமவாரம், கார்த்திகை பௌர்ணமி, கார்த்திகையில் வரக்கூடிய ஏகாதசி, துவாதசிகள் முதலியன பல நாட்கள் வழிபாட்டிற்குரிய நாட்களாகுங்க. கார்த்திகை மாதத்தில் வழிபட வேண்டிய சக்தி காளி. கார்த்திகை மாதம் விஷ்ணு வழிபாட்டுக்கும் உகந்ததுங்க. கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை நோன்பை துவங்குவாங்க. கார்த்திகை மாதம் முதல் நாள் ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு கொள்ளும் நாளுங்க. இப்படி பல பெருமைகள் கொண்ட மாதம்தான் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் பிறந்துட்டாலே மகாவிஷ்ணு தன்னுடைய உடலை தண்ணீராக மாற்றிக்கிட்டு கிணறு, குளம், ஏரி, மடு, நதி, பசுவுடைய குழம்பு நனையும் அளவுக்கு நீருள்ள இடமா இருந்தாலும் அங்கெல்லாம் தங்கிடுவாராம் அப்படின்னு புராணங்கள் சொல்லியிருக்கு. அதனால் இந்த மாதத்தில் அவரவர் குடும்ப வழக்க பிரகாரம் நியமனத்துடன் பெருமாளை மனதார துதிக்கணுங்க. கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் 30 நாட்களும் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு ஸ்தம்ப தீபம் அப்படிங்கிறது ஏற்றுறதும், தானம் செய்கிறதும், தரிசிக்கிறதும் புண்ணிய பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புராணங்கள் சொல்லியிருக்கு. என்னங்க, இன்றைக்கி நம்மளுடைய கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று மற்ற நல்ல தகவல்களோட இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.